அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அனுபவத்தையும் திறமையும் கொண்டு காரியங்களை ரொம்ப சிறப்பாக திறம்பட செய்யக்கூடிய ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே பலிக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது. நீங்கள் எந்த விஷயத்தில் இப்போ தலையிடவே கூடாது. உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மீனராசிக்காரங்க தான் அப்படின்னாலும் சரி, அல்லது 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை 3 முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆணோ பொண்ணோ இந்த ரெண்டு பேருக்குமே கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமான சண்டை வருது. நீண்ட நாட்களாக கணவன் மனைவி பிரிந்தே இருக்கிறோம். இதற்கு ஒரு முடிவு தெரியல. அது ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னுலாம் சொல்கிறீங்களா? கணவன் மனைவி பிரச்சனையை சிறப்பாக சரி செய்து தரப்படும். ஏதோ ஒரு தோஷம் இருக்க போய் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அதையெல்லாம் சரியாக நிவர்த்தி செய்து தரப்படும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும். நாம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தது என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக முதலீடுகளில் நீங்கள் அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. மனதில் தைரியம் இப்போது உங்களுக்கு உண்டாகும். அதை வைத்து நீங்கள் தைரியமாக செயல்பட போகிறீங்க. வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. இந்த வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு பகையை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு வாக்குவாதத்துக்கும் போகாமல் இருக்கிறதே நல்லது. யாரோ ஒருத்தங்களுக்குள்ளே சண்டை போட்டிருக்காங்க, வாக்குவாதம் செய்கிறாங்கன்னா கூட நீங்கள் தள்ளி நிற்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமாக தங்களுடைய வியாபாரத்தை லாபகரமானதாக மாற்றிக்குவாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு சாதுரியமான பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அனுபவத்தால் நல்ல ஒரு பேச்சும் அதனால் ஒரு செயல்பாடும் இருக்கும். அதிலிருந்து நல்ல ஒரு வழிபாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மீனராசிக்காரர்களுக்கு வியாபாரம் இப்போது நிறைய நல்ல பலன்களையும் சிறப்பான ஒரு வழிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேவையான பண உதவியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கு ஏற்ற பலனும் உண்டாகும். அதே போல் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை உங்களுக்கு ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினரிடமும் உறவினர்கள் நண்பர்களிடமும் விவாதங்களை தவிர்க்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது. நீங்கள் எந்த ஒரு விவாதத்தை மேற்கொள்ள போனாலும் சரி, அது உங்களுக்கே பிரச்சனையை கொண்டுட்டு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலான உழைப்பு தேவைப்படுகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வசதிகளுமே உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் இப்போ உங்களுக்கு தேவை. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இப்போ உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கும். தந்தையினுடைய மனஸ்தாபம் ஏற்படலாம். தந்தைக்கிட்ட நீங்கள் வாக்குவாதங்கள் வைக்காமல் இருக்கிறது நல்லது. மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், ஆனால் அது மறைந்து போகும். எதிர்பாராத காரிய தடைகள் வரலாம். வாகனங்களில் போகும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது இப்போ உங்களுக்கு நல்லது. வாகனங்களில் போகும்போது மிக அதிகமான தூரம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகும்போது அதிகமான தூரம் பயணிக்காமல் இருக்கிறது. இரவு நேரங்களில் பயணிக்காமல் இருக்கிறது. ஏதோ ஒரு அசால்ட்டில் போகிறது, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செயலாற்றுவதன் மூலமாக நன்மை அடைவாங்க. அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை காணப்படலாம். பிள்ளைகளுடைய கல்வி, அவர்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் செலுத்துறது, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும். இதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிலுமே எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம். நம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் உங்களுக்கு நீங்கும்படியான சூழல் உருவாகும். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எனினும் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது மிக மிக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிகாரமாக சாய்பாபாவை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் இப்போது நடக்கக்கூடியதாகவும் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இன்னும் மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. எதிர்பாராத பண வரவுகளும் பொருள் சேர்க்கையும் இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் ஏற்படக்கூடியதாகவும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளினுடைய திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாகவே முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பிள்ளைகளால் உறவினர்களிடம் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கு உங்களுக்கு காணப்படலாம். வேறு வேலைக்கு செல்ல விரும்புகிறவங்க அதற்கான முயற்சிகளில் இப்போது ஈடுபடலாம். நல்ல வேலை கிடைக்கக்கூடியதாகவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடியதாகவும் இருக்கும். நீங்கள் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக நம்ம வாடகையிலேயே இருக்கிறோமே, அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. தேவையான கடன் உதவியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் ரொம்பவே நல்லது. அலுவலகம் போகக்கூடியவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. சலுகைகள் இப்போ உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வெங்கடேச பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக அது உங்களுக்கு இன்னும் நன்மையான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமான பக்தி கொண்டிருப்பீங்க அப்படின்னும் அது ஒரு நன்மையை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு சாதகமான நேரமாகவும் கூட இது பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு 12 கிரகங்களும் இடமான விரயத்தில் இருந்தாலும் கூட குரு பார்வை இருக்கிறதால கஷ்டங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். சுக்கிரனால ஆதாயம் உண்டு. கையில் இருக்கக்கூடிய பணத்தை வீண் செலவு செய்யாமல் ஆபரணங்கள், நிலம் வாங்குவது போன்ற விஷயத்தில் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. கையில் உங்களுக்கு இருந்தால் விரயஸ்தானம் பலமாக இருக்கிறதால தேவையற்ற செலவுகளில் இழந்து விட வேண்டாம், வாய்ப்பு உண்டு. சுப விரயங்களாக இருந்தாலும் பிற்காலத்தில் கை கொடுக்கும். அதே போல் தெய்வ தரிசனம், யாத்திரைகள் இவையெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக உண்டு. நாம் முன்பு பார்த்தது போல் வாகனத்தில் போகும்போது ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும். வாகனத்தை விட செலவுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில், அதாவது வாகன செலவுகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வருமானத்தை உணர்ந்து நீங்கள் செலவை கட்டுப்படுத்தி கச்சிதமாக செய்தால் தப்பிக்க முடியும். கடன் வாங்கும்போது உங்களுக்கு தூண்டுதல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் எதற்குமே ஆட்பட வேண்டாம். அதே போல் பத்திரப்பதிவுகளில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சொத்து விவகாரங்களில் ஏதாவது பிரச்சனை, நீங்கள் பத்திரப்பதிவுகள் இது செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. முக்கியமாக உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை இந்த நேரத்தில் செய்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு சிறந்த பரிகார பலன்களாக அமையுது. என்ன நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும்
நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.